ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லைப்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 13 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்கள். என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது எனக்கு பொது சரிங்க நம்ம கதை கொள்ளலாமா. இப்போ அந்த காலத்தோடைய நேஷனல் பிளேயர்ஸை காமிக்க, அதெல்லாம் சாங்கோனுடைய அப்பா காலகட்டத்தை காமிக்க, அவங்கெல்லாம் ஒரு பிளேயரை இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. அவர் வேற லெவலில் விளையாடுறாரு. அவங்க அப்பா அவருக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியல. அந்த இடத்துல என்ன நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு தம்பி. ஆமாம் சார், என்ன பக்கம் இவங்க அப்பா விளையாடுறது எல்லாமே இன்னொரு பக்கம் பையன்காரன் உட்காந்து பார்க்குறானுங்க. 5 வயசே அவனுக்கு அவர் மாதிரி ஆகணும்னு ஆசை வந்துடுது. அதுக்கேற்ற போல அதுக்கப்புறம் சின்ன பசங்க மட்டும் விளையாட ஆரம்பிக்க, அந்த விளையாட்டில் பார்த்து நம்ம சாங்கோன் ஆரம்பத்தில் நல்லா தான் விளையாடுறான். பட் ஆனால் லைட்டாக சொதப்புவோம். இவங்க பாராட்டினவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பசங்க அவனோட பக்கம் கலாய்க்கிறாங்க. என்னடா விளையாடவே தேவை உனக்கு, நீ ஒரு யூஸ்லெஸ்ன்ற மாதிரி எல்லாரும் அவனை சொல்லவும், இருங்கடா நான் பெரிய நாட்டி நான் யாருன்றதை நிரூபிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கேற்ற போல இப்போ பிரசன்ட் டைம்ல நடக்கிற மேட்சை காமிக்க ஹீரோ ஒன்று பக்கம் கோல போலான்னு போவான். பட் ஆனால் நம்பர் 20 ஒரு கால் வருவான். பின்னாடி பார்த்தா இந்த சாங் ஒன்று தொடக்கத்துக்காக வர இருந்தாலுமே அவனுங்களை மீறி கோல போட்டுருவான் ஹீரோவும். இதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இவன் இப்படி விளையாடுறான். நம்பர் 20யும் சாங்கோன் இதுக்கப்புறம் இவங்களை ஸ்கோர் பண்ண விடக்கூடாதுறான். டியா இதுக்கப்புறம் பால் எல்லாத்தையுமே எனக்கே பாஸ் பண்ண அப்படின்னு ஜாலியாக இருந்தவன் இப்போ ரொம்பவும் சீரியஸான மோடு ஆயிட்டான். சின்ன வயசுலேயே பார்த்தா அதுக்கப்புறம் சின்ன ஃபிளாஷ்பேக்கை காமிக்க அவனால எந்த ஒரு மேட்ச்லையும் சரியாக விளையாட முடியல. அவங்க அப்பாவுடைய பேரை வச்சு மட்டுமே அவன் வந்திருக்கான். இவங்ககிட்ட எந்த விதமான திறமை இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க அதுக்கப்புறம் கேவலமா பேச, கண்டிப்பா அவருடைய பயாலஜிக்கல் பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாயு மூணுங்கடம் அப்படின்ற மாதிரி கோபத்தில் அவனு பேச, அதை நிரூபிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தா விடாம ஒவ்வொரு நாளும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கோலை போட்டுட்டே இருக்கான். ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேல கோலை போட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, பனியா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சீசன்லயுமே அதை விட மாட்டான். இதனாலேயே நல்லா டேலண்ட் ஆயிட்டான். ஹீரோவும் இவங்கிட்ட ஏதோ வித்தியாசமா படுதுன்ற மாதிரி சொல்ல, இன்னும் 3 பாயிண்டர் அப்படி இல்லைனா 3 பாயிண்டர் அதோட அவங்க சோழி முடிச்சு. அதுக்கப்புறம் அவனும் பால் போட அவன் த்ரோ பண்ணிட்டான். ஆனா அவன் நின்று போட்ட இடத்துல இருந்தே பார்த்தா அதுக்கப்புறம் பாலும் கோல் அசால்ட்டா வீழுது. எப்படா அப்படின்ற மாதிரி இவனுக்கு அவனோட பக்கம் ஷாக் ஆவேன். எவ்வளவுதான் சாங்கோன் இதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸ் மோடு போயிட்டான். என்னடா சொன்னா சீரியஸ் மோடா? ஆமா, அவன் சுவிங்கம் சாப்பிடுறத நிறுத்திட்டான் பாத்தியா. அவன் அதெல்லாம் எப்ப சாப்பிட்டு நிறுத்துறானோ அப்போ ரொம்ப சீரியஸான மோடுக்கு போயிட்டு தன்னுடைய டீம் ஜெயிக்கணும்ன்ற ஒரு நினைப்புல வந்துருவான். இதுக்கப்புறம் எவனாலையும் அதை தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சாங்கோனும் இங்க பாடுற வேலை முடி அந்த தெலுக்குற பாயிண்ட் எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதிகரிக்க போது பாக்குறியா. உன்னால முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணு. ஆனா லக் இருந்தா நீ ஜெயிக்கலாம். ஆனா எனக்கு லக்கு தேவையில்லை, திறமை மட்டும் போதும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவனு பால பாஸ் பண்ணலாம் நினைப்பான். நம்ம கோச்சும் டேய் வேணாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலுமே அவன் அதுக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம 20 குறுக்கால வந்து தடுக்கிற மாதிரி வந்திருக்க ஹீரோ அவனை பார்த்துட்டு விட மாட்டேன், வாய்ப்பு அவனுக்கு தரக்கூடாது, டைம் வர போயிட்டு இருக்க மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து கொல்பட கோல் வீந்துன்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொரு பக்கத்துக்கு கோணும் அதுல இருந்து சம வேகமா ஆப்போசிட் நோக்கி ஓட, இன்னொரு பக்கம் நம்பர் 20 அந்த பால் எடுக்க போறோம். கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் கோல் விழாதுன்றது. அந்த ஒரு நம்பிக்கையில பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி கோலம் விழல, பாலும் கீழே விழ நம்பர் 20 எடுத்துறான். இதை புரிஞ்சுக்கிற ஹீரோவும் அதுக்கப்புறம் நம்ம சாங்கோன் நோக்கி ஓட பால் அதுக்கப்புறம் அவனை பாஸ் பண்ண, இப்ப சாங்கோன் கிட்ட இருக்க பால் ஹீரோவால தடுக்க முடியல. அவனை இவனுக்கே ட்ரிக் பண்றான். எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் எப்போ போட்டன்ற மாதிரி ஷாக் ஆவேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்கடா. அதுக்கப்புறம் பெரிய மனுஷனுங்களை மேட்ச் இன்னொரு பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தா ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி ஒருத்தரும் வந்துட்டு இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காரு. அந்த வயசானாலும் இப்ப மேட்சை பார்த்துட்டு இருக்கேன். என்னப்பா நம்ம தோத்துட்டே வரும்ன்ற மாதிரி மேனேஜர் உன பார்க்க நம்மளுடைய வீக்னஸ் இப்போ ஜிங்சே தான். அவன் இப்போ ஸ்டேபிளா இல்ல, அவனுடைய த்ரோவிங் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. அவனால இவனுங்களை புரிஞ்சுக்க முடியல, கண்டிப்பா ஸ்கோர் பண்றது கஷ்டமாக போகுது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம கோச்சு சொல்ல, மேனேஜர் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே பார்க்க இவங்களை விடக்கூடாதுரா, இவங்களை 20 பாயிண்ட்டுக்கு கீழே உட்கார வச்சு அப்படி தோக்கடிக்கணும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. சின்ன வயசுல பார்த்தா நம்ம சாங்கோனும் இன்னொரு பக்கம் நம்பர் 20யும் ஆப்போசிட் எனிமி டீமுகளா விளையாடிட்டு இருப்பானுங்க. அந்த ஒரு டைம்ல நல்லாவே சொதப்பான். இவனால இவனுடைய டீமுக்கு எந்த விதமான பாயிண்ட்டும் எடுத்து கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த நம்பர் 25 வழியும் நல்லாவே விளையாடுவான். கோச் இன்னொரு பக்கம் இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சாங்கோனை மட்டும் லிஸ்ட்ல போட்டு வைக்கிறாரு, வெயிட்டிங் லிஸ்ட்ல. ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே பார்த்தா அவன் சொதப்பத்து மட்டும் இல்லாம நம்ம நம்பர் 20 சொதப்ப ஆரம்பிக்க, என்னப்பா இவன் சொதப்புறான், சாங்கியோட பையன் இந்த அளவுக்கு மோசமா விளையாட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யோ நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, இவன் அவங்களுடைய பையன் கிடையாது. அதுவும் அந்த நம்பர் 4 வச்சுட்டு இருக்க ஜெர்சி கொண்டவன் அந்த பையன் தான் அவருடைய பையன். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பல அட்டம் பண்ணி தோத்து போக ஆரம்பிக்க, தோத்து போற நிலைமையில கேம் முடிய போறதுனால கோச் அதுக்கப்புறம் அந்த ஆளு கிளம்ப மேட்ச் முடிய போற நிலைமையில பார்த்தா நம்ம சாங்கோனும் டேய் விட்டு கொடுத்துறாதீங்க, நமக்கு இன்னும் டைம் இருக்குடா, என்னடா விட்டு கொடுக்காதீங்க, தோத்த போக பாருங்க எதுக்கடா இப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும் போது அங்க பாரு 51-32 தான், கண்டிப்பா ஏனி வச்சாலும் எட்ட முடியாது உன்னால சொல்லிட்டு இருக்க, டேய் பால போறான்ற மாதிரி சொல்ல. அடுத்த செகண்டே பார்த்து நம்ம சாங்கோன் பால் எடுத்துட்டு போயிட்டு சம வேகமா போயிட்டு கோல போடுவான். நம்ம பால் அந்த வயசுல ஜாலியா இருந்தவன் சீரியஸ் ஆனா அடுத்த செகண்டே வேற லெவலா கோல போட ஆரம்பிக்கிறான். எப்படா போட்டேன், இன்னும் டைம் இருக்குடி, மேட்ச் முடியல. நம்பர் 20 இந்த விஷயத்தை பார்த்து ஷாக்காவே என்ன பக்கம் கோச்சும் ஷாக் ஆகுறாரு. என்ன பையன் திடீர்னு இப்படி வேற லெவலா கலக்குறான். நம்பர் 20 அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும் போது நம்ம பால பறந்து பால போட வாய் அடிச்சு போயிடுவானுங்க. வேற லெவலா ஷூட் பண்ணா நல்லா விளையாடுங்கண்ணா, இன்னும் 13 பாயிண்ட் தான். இது இன்னும் முடியலடா, முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் முடிச்சாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்பர் 20 நம்ம சாங்கோனுக்கு தொல்லை தான், அவனால சமாளிக்க முடியல. இதை பயன்படுத்தி நம்பர் 20 அந்த வயசுலேயே பால போட. பட் இருந்தாலுமே 2 பேருக்கும் மாத்தி இப்போ போட்டி நடுவில் ஆரம்பிக்கல. நம்ம சாங்கோன் எட்டு இருந்தாலுமே விடாம கோல் போட்டுட்டே இருக்கான். 2 பேரும் மச்சம் தான் இப்போ மேட்ச் இருந்த மாதிரி 2 பேரும் முட்டி மோதுறானுங்க. இவங்களாம் பார்த்து ஷாக் ஆகிறானுங்க. கூட இருக்கணுங்க, டேய் என்னடா அவனுக்கு மட்டும் விளையாடுறாங்க, நம்ம என்ன பண்றது, நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும், அவனுக்கு தான் சீரியஸா விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு 2
ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா விளையாட ஆரம்பிக்க ஒரு கடத்துல பார்த்தா ரெண்டு பேரோட டீம் வந்து தோத்து போற நிலைமைலாம் போல ஈக்குவலா அமையுது பாயிண்ட். தம்பிங்களா டைம் முடிஞ்சாச்சு, யார் ஜெயிச்சிருப்பான்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு போல இப்ப பிரசன்ட்ல இப்போ மேட்ச் தலைகளை மாத்திட்டு வந்துட்டு இருக்கலாம் ஜாங்கோனும். அவனோட கோல அசால்ட்டா போட்டுட்டே வந்துட்டு இருக்கான். நம்மளால சீரியஸ் ஆயிட்டா சிங்கமும் வந்தாலும் அதை செதறி அடிக்க தான் பார்ப்பான். 3 பாயிண்ட் எடுத்துட்டானா. அதுக்கப்புறம் இவனுக்கு கேங்கா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்தாலும் அந்த இடத்துல வந்து நிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஜாங்கோன் இதை பாக்குறான். பார்த்தா நம்ம கோச் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பிளாஷ் பேக்க காமிக்க பாத்ரூம்ல மேட்ச் போடுச்சு. அடுத்த செகண்ட் பார்த்தா இவனுங்க வந்து பேசிருக்கானுங்க நம்ம ஜாங்கோன் பத்தி தான். ரொம்ப தப்பா பேசுறானுங்க. ஜாங்கோன் கண்டிப்பா அந்த நேஷனல் பிளேயரோட பையனால இருக்கிறது வாய்ப்பு இல்லடா, அவங்க அம்மாவை மாடலா இருக்கிறதுல வாய்ப்பு இல்ல. இவன் தான் தவறுதல ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே திறமை இல்ல, ஏதோ லக்ல தான் ஜெயிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனை பத்தி பேசினா கூட பரவாயில்ல, ஆனா இவங்க அம்மா பத்தி ரொம்ப தப்பா பேச இதனால ரொம்ப கோவத்துக்கு உள்ளாயிட்டு அவனுங்களை அடிக்கிறதுக்காக வெளியே வரப்போ அந்த டைம் பார்த்தா நம்ம 20 அந்த வயசுலயே வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தட்டி கேட்கறதுக்காக அவனுங்களை மிரட்டுறான். பயத்துல அவனுங்க எல்லாமே அந்த இடத்த விட்டு வாட நாங்க போயிட்டு வரோம் கேப்டன் டியோ. அதுக்கப்புறம் ஜாங்கோன் வெளியே வந்துட்டு என்ன பண்றது பாத்தியா, எங்க அம்மாவெல்லாம் எழுத்து விடுறானுங்க என்ன பத்தி பேசுறதை விட்டு, நீ எதுக்காக அவனுங்களை தடுத்த, என்னுடைய அம்மா ஒரு மாடல் தான். ஆனா பார்த்தா நம்ம 20யும் எங்க பாடுறா நான் பேஸ்பால்ல வாட்ச் பண்ண கிடையாது, அதனால சாங் பியோன்னு சொல்லக்கூடிய அந்த ஆளு யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியாது. எனக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். அதனால இந்த விஷயத்தை நான் வச்சுக்கோ ஜாங்கோன், நீ விளையாட்டுல எப்படி இருக்கின்றது முக்கியம் இல்லை, நீ யாருடைய பையன்றது முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப. டே பசங்களா வெயிட் பண்ணுங்கடா, நீங்க முக்கியமான ஆளுங்கடா, உங்களை வச்சு ஒரு உங்க பேரை டீமை உருவாக்கலாம்டா யூஹின்னு சொல்லிட்டு நம்ம டீம் இதுக்கப்புறம் எல்லா விதமான நேஷனல் டோர்னமெண்ட்டையும் ஜெயிக்கணும்டா, அதுக்காக நீங்க 2 பேரும் ஒன்ன சேர்ந்து சூப்பரா இருக்கணும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோச் பாத்ரூம் வந்து வெளியே வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறான். இப்ப கரண்ட பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய ஒரு எதுக்கு இங்கேயோ வந்த எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி வரங்க, இவங்க தான் இவருடைய கோச்சானு. ஏன்னா ஏதோ தொங்கிட்டு வந்திருக்கேன், தொங்கிட்டு வரலடா தூக்கிட்டு வந்துட்டாடா, டைம் இல்ல உங்களுக்கு கோன், இந்த பேட்டில் சீக்கிரமா முடிக்கிற, இல்லைன்னா நீங்க தோத்து போக ஆரம்பிப்பீங்க. நான் அடிச்சு சொல்றேன், அடுத்த கட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா நீங்க தோத்து தான் போக போறீங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட தெரியா இருக்க போது முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஒரே பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சாலுமே கமெண்ட்ல பேஸ்கெட் பால் எமோஜி போடுங்க, நானும் பார்த்துங்க. அதே மாதிரி என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ லைக் போடுங்க. சரிங்க, நம்ம கதை கூட போகலாமா.